ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லதும் மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றும் நீ காத்திருக்கின்றாய். சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது கூட புரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று குழம்பி நிற்கின்றாய். என் தங்க குழந்தையே, இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்து விடுகின்றது. நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலுமே இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே. நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டும் என்றே கெடுக்கின்றார்களே. அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும்? இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா என்று என் அம்மாவே, இந்த எதிரிகளில்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்துகின்றன. எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் நடப்பதே இல்லை. என் தங்க பிள்ளையே, இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில்தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த அம்மா உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன். இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா? இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா, நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா? நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாயா? எதற்காக இப்படி என் தலையில் துண்டை தூக்கி போடுகின்றீர்கள்? எனக்கு விடுதலை தாருங்கள், எனக்கு மன நிம்மதியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையும் தவறான கருத்தில் புரிந்து கொள்ள கூடாது. என் செல்ல பிள்ளையே, இந்த அம்மா எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன். இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்று இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத எதிரி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களை பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும்? அவர்கள் உன்னை பற்றிய செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும்? அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும்? யாரென்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் புலம்பி தவிக்கின்றாய் அல்லவா? நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கிறதே என்று நீ குழம்பி நிற்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றோம், இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று என்றாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? என் செல்ல குழந்தையே, உனக்கும் ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது. நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லி இருக்க மாட்டாய். ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நின்று கொண்டிருக்கும். உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கும். கடைசியில் யார் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரை தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பார்கள். என் தங்க பிள்ளையே, அப்பொழுது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார். என் செல்ல பிள்ளையே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கும் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றேன், யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் இழுத்து விடுகின்றார்கள், நான் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை என்று நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லி இருக்கின்றாய்.
அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா? நிச்சயமாக இல்லை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது அல்லவா? இதுதான் உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி, உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா? இந்த தாயானவள் எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம்மிடத்தில் பேச வந்திருக்கின்றாள் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய். என் செல்ல குழந்தையே, இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எந்நேரமும் கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். நீ என்ன செய்கின்றாய், எங்கு செல்கின்றாய், எப்படியெல்லாம் இருக்கின்றாய், என்ன யாரிடத்தில் என்ன பேசுகின்றாய் என்று உன்னை பற்றியே அவர்கள் சிந்தித்து கொண்டும் உன்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டுமே இருக்கின்றார்கள். உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டு கொண்டே செல்கின்றார்கள். அவர்களினுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்னவென்பதும் உன் வாழ்க்கையில் நீ எப்படியாவது முன்னேற்றத்தை கண்டுவிடுவாயோ, எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னை பற்றியே அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தால் கூட நீ எங்கே முன்னேறி விடுவாயோ என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் அதனால்தான் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு சற்று ஒதுங்கி நிற்கின்றார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் நேரடியாக உன்னிடத்தில் எதையுமே செய்ய மாட்டார்கள். உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்மறையாக கொண்டும் வந்து கொடுப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, இத்தனைக்கும் அவர்கள் வேறு யாரோவெல்லாம் கிடையாது. எங்கோ இருக்கின்றார்களோ, வேறு ஊரில் இருக்கின்றார்களோ, வெளி மாநிலத்தில் இருக்கின்றார்களா என்றெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கும். நிச்சயமாக கிடையாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது என்ன செய்கின்றாய் என்பதில் அதிக கவனத்தோடும் இருக்கின்றார்கள். நீ என்ன செய்தாலும் அது என்ன, இது என்ன என்றெல்லாம் உன்னிடத்திலே நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் மீது அக்கறை இருப்பவர்கள் போல, நல்லவர்கள் போல, எப்பவுமே எதுவுமே தெரியாதவர்கள் போல, அதுவும் அவர்கள் மீது சந்தேகம் வராத அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள் போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? ஒரு ஆண் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. இப்பொழுது நீ சற்று சிந்தித்து இருப்பாய். இது போன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கின்றார், நம் அருகில் யார் இருக்கின்றார், நம் அருகில் இருக்கின்றார்களா அல்லது நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களா என்று கூட உனக்கு சந்தேகம் வரலாம். என் தங்க பிள்ளையே, நிச்சயமாக ஒரு ஆண், அதுவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார். அவர்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு முன்பாக நல்ல வேலையில் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே, அதுவும் உள்ளூரிலேயே ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர், நல்ல வசதி படைத்தவர். ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள், அவர்களினுடைய நடத்தைகள் நல்லது அல்ல. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தூய மனிதர் என்று தோன்றினாலும் அவரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்களினுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி. மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவதும் மற்றவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரிடம் கேட்டு இன்னொருவரிடத்தில் சொல்வதும் என்று மிக மட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு வேறு எங்கும் கவனமே இல்லை. யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சண்டையிட வேண்டும், அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும், இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எண்ணம் தான் அவர்களுக்குள் அடிக்கடி வருகின்றது. என் தங்க குழந்தையை, இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுதெல்லாம் இதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுகின்றார்கள்.
இருக்கிறார்கள். ஆனால் உன் வெகுளித்தனத்தினால் தான் எதையுமே புரிந்து கொள்ள முடிவதில்லை. இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல பிரச்சனையில் இருந்தெல்லாம் என்னென்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு தான் மேலும் மேலும் சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாழ்க்கை உனக்கான பிரச்சனை அனைத்தும் வரும்பொழுது நீ இந்த அம்மாவினை நாடி வந்து விடுகின்றாய் அல்லவா? அம்மா, என்ன பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கின்றதே, என் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று என்னால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று உடனே என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை. உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்காக ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்பது தெரியாமல் இல்லை. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் மட்டுமே வருகின்றது. இந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னவுடன் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்க குழந்தையே. இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றாய். குறிப்பாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் இந்த பிரச்சனை நடக்கின்றது. அப்படி என்றால் சற்றென்று நீ அவர்களை யாரென்று கண்டுபிடித்து நீயாகவே சுதாரித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தன் குடும்பத்தில் இருக்கின்ற நபரை திடீரென்று உன்னால் திருத்திவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவரிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள உன்னால் ஆன கால அவகாசம் அங்கே தேவைப்படுகின்றது. என் குழந்தையே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா அத்தனை சுலபமாக வெல்லம் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதில்லை. இந்த தாயானவள் சற்றென்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிடுவதில்லை. ஏனென்றால் என் பிள்ளையே, அதையெல்லாம் உடனடியாக நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் என் பிள்ளை, நீ பதற்றம் அடைந்து விடுவாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை கூட எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா? அதனால்தான் உன் அம்மா நான் உனக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். எப்படியாவது உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கடந்து வர வைக்க வேண்டும் என்று உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதே போல் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யாரென்று தெரிந்து அதே நேரத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக
உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த அம்மா நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயம் என்பது வேண்டாம். இந்த அம்மா ஆரம்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என்று சொன்னதும் பதற்றமடைந்தாய் அல்லவா? எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்வதை கேட்டு என் குழந்தை நீ எந்த விஷயம் நடந்தது என்பதனையும் தெரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருக்கின்றார். அவர் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர்கள் சொல்லிவிடுவதும் உடன் பிறந்தவர்களின் வழக்கமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இவருடைய பேச்சில் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கடைசியில்தான் கையில் எடுத்தது தன்னுடைய குடும்பத்தையே அவர்களிடத்தில் விட்டு கொடுப்பதுதான். அதைத்தான் அங்கே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும், உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் விஷயங்களையும் அங்கு வேறாக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை வைத்து என்ன செய்கின்றார்கள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று உன் அம்மா நான் சிந்தித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்ட விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக அருகில் இருப்பவர்களினால் மிகப்பெரிய மனவேதனைகளை எல்லாம் ஏற்படுத்தி தோன்றி கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற பேச்சுகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை. இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா, இடமறியாது சென்று விடலாமா என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கேயே சமாளித்து இருந்து விடலாம் என்று நினைத்துதான் நீ உருண்டு புரண்டு எல்லா விஷயங்களையும் முயற்சிகள் செய்து பார்த்தாய். ஆனால் அவர்கள் உனக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை. உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் போட தொடங்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள். நீ என்ன காரியம் செய்தாலும் எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு கிண்டலை செய்வதும் உன்னை பற்றி புரளி பேசுவதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். நீ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சாதனையாக நினைத்து முடிக்கும் பொழுது இது ஒரு விஷயமா, இதைவிட பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதையும் ரணமாக்கி எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே இதையெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி உன்னை நாள்தோறும் அவர்கள் மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை. நான் இவர்களோடு அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் மேலும் நம் மனதிற்கு தான் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ அவர்களிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பேசினால்தானே அவர்கள் உன்னை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். நீ பேசாத போது வேறு யாராவது ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவினை. ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த உறவே இல்லாததால் என்ன சூழ்நிலை இருக்குமானால் உன்னை
பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்களானால் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அவர்களிடத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை, கெடுக்க நினைக்கவில்லை. அவர்களிடத்தில் சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்த அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த இவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பேசுவதற்கு வேறு எதுவும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்கள் சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை.